வெல்கம் டு தி ஒய்நாட் சேனல். இன்றைக்கி நம்ம மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். மார்வல்னு சொன்னாலே அதுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. அதனால் மார்வல் எப்படி உருவாச்சு, அதில் என்னென்ன படங்கள் வந்துச்சு, இனி என்னென்ன படங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஹாய் காய்ஸ், இதுதான் ஒய்நாட் சேனல். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிசி காமிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன படம் வந்துச்சு, என்னென்ன படம் வரப்போகுது, இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். This is your Wynot channels and yours பேட்டில் காமிக்ஸ். மார்வல் ஸ்டுடியோஸ் தான் இந்த ப்ரொடக்ஷனை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணாங்க. 1939 மார்ட்டின் குட்மேன் அப்படிங்கிறவரால் தான் இந்த ப்ரொடக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு முன்னாடி வந்து இந்த ப்ரொடக்ஷன் வந்து டைம்லி காமிக்ஸ்னு இதுக்கு ஃபஸ்ட்டு நேமாக இருந்துச்சு. அப்புறம் காமிக்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண 1961 இதுக்கு வந்து மார்வல்னு ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க. நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிசி காமிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் காமிக்ஸ். இது எந்த இயரில் கொண்டு வரப்பட்டுச்சுன்னா 1934 கொண்டு வரப்பட்டுச்சு. இதோட ஃபவுண்டர் யார் பார்த்தீங்கன்னா மால்கம் வீலர் நிக்கோல்சன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரொடக்ஷன் கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா வார்னர் ப்ரோஸ். மார்வலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 23 படம் வந்திருக்கு. அதில் மொதல் படம் பார்த்தீங்கன்னா அயன்மேன். இந்த படம் வந்து 2008 ரிலீஸ் ஆச்சு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த மார்வலுக்கு வந்து ஹைப் குறையவே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த ஒட்டுமொத்த சூப்பர் ஹீரோஸை கிரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி. எல்லா மார்வல் மூவிஸ்லேயும் இவர் வந்து ஒரு கேமியோ ரோலில் பார்த்துருக்காங்க. இவர் ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. அதில் முக்கியமாக சொல்லணும்னா டிஸ்னி லெஜெண்ட்ஸ். டிசி காமிக்ஸில் மொத்தம் எத்தனை படம் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 15 படம் வந்திருக்கு. இதில் வந்து 2005 2020 வரைக்கும் படம் வந்திருக்கு. 2005 ரிலீஸ் ஆன படம் பார்த்தீங்கன்னா பேட்மேன் பிகின்ஸ். இதோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர் நோலன். அதுக்கப்புறம் இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா $374.2 மில்லியன். அதுக்கப்புறம் 2005 2020 வரைக்கும் இந்த டிசி காமிக்ஸ் மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பே குறையாமல் இப்போ வரைக்கும் இருந்திருக்கு. மார்வல் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூவிஸும் $22 பில்லியன் மேலே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. வால்ட் டிஸ்னி தான் இந்த ப்ரொடக்ஷனையும் ரன் பண்ணிட்டு வராங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூயார்க்கில் தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. டிசி காமிக்ஸ் ரிலீஸ் பண்ண மூவிஸ்னு பார்த்தீங்கன்னா 2005 2020 வரைக்கும் இருக்கிற ஆவரேஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா $20 பில்லியன். மார்வல் ப்ரொடக்ஷனில் இவங்க சூப்பர் ஹீரோஸை ஃபஸ்ட்டு டிவி சீரியல் மாதிரி கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப ரீச் ஆனோனையும் சரி இது ஒரு படமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸாக உருவாக்கி ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஐடென்டி கொடுத்து எல்லா சூப்பர் ஹீரோ மூவிஸையும் இவங்க நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ண வச்சாங்க. அதில் குறிப்பாக அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் மட்டும் $2.8 பில்லியன் வந்து கலெக்ட் பண்ணிச்சு. 1934 பேட்மேன் சூப்பர்மேன் ஒரு கேரக்டர் ரோல் வச்சு நிறையா சீரீஸ் பண்ணாங்க. அதோட ரீச்னால 1941 பார்த்தீங்கன்னா பேட்மேன் வார்னர் ப்ரோஸ் வந்து அந்த மூவி ரிலீஸ் பண்ணாங்க. மார்வல் மூவிஸ்லேயே முக்கியமாக சொல்லப்படுற 4 சூப்பர் ஹீரோஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன், ஹல்க், அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா. இவங்க 4 பேர் தான். இந்த 4 சூப்பர் ஹீரோஸ்க்கும் உயிர் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதில் நடித்த ஆக்டர்ஸ் தான். இந்த மார்வல் மூவிஸ்லேயே இந்த 4 சூப்பர் ஹீரோஸ் தான் ஒரு ஐகானிக்கான சூப்பர் ஹீரோஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ராபர்ட் டவுனி ஜூனியர் வேறு இந்த ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து ரிசைன் பண்ணுறாருன்னு வேறு சொல்கிறாங்க. இனிமேல் இந்த மார்வல் மூவிஸில் இவரை நம்ம பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட காமிக்ஸ் வந்துருச்சு. இப்போ அந்த காமிக்ஸை படமாகவும் கொண்டு வர போகிறாங்க. காமிக்ஸ் மக்கள் மதியில் ரீச் ஆனது பெரிய காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 ஹீரோஸ் தான். பேட்மேன், சூப்பர்மேன், அக்யூமேன், அப்புறம் வந்து ஒன்றரை மூவிஸ். இப்போ இருக்க மூவி பண்ணது பார்த்தீங்கன்னா பின்னடைவாக இருந்திருக்கலாம். ஆனால் ஃப்யூச்சர் மூவிஸ்ன்னு பார்த்தா அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா இது அதிகம் தான். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவலை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடுத்தடுத்து வரப்போகிற படங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் விடோ, ஸ்பைடர்மேன் சீக்குவல் வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தர் 2, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். இதெல்லாம் வந்து அவங்க ப்ரொடக்ஷன்லேருந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மார்வல் மூவிஸில் ஃபேஸ் 1 முடிச்சிட்டாங்க. இப்போ ஃபேஸ் 2க்கு நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்காங்க.
எனக்கு தெரிஞ்சு புது செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து கிரியேட் ஆவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் 2ல் டார்க் அவெஞ்சர்ஸ் தான் கடைசி மூவியாக வரும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வரப்போகிற மார்வல் மூவிஸில் ஸ்டார்டம் ஹீரோஸ் யாரும் கிடையாது. ஸ்பைடர்மேனை லீட் ரோலாக வச்சு தான் இந்த டார்க் அவெஞ்சர்ஸ் வந்து இப்போ நகர்த்தி கொண்டு போகிறாங்க. ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேட்மேன், ஒண்டர் உமன், அக்வாமேன் 2, அந்த ஷசாம் 2 டிஸ்னி ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் இந்த செகண்ட் பிக்கஸ்ட் ப்ரொடக்ஷனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிசி காமிக்ஸு. அதுக்கப்புறம் இந்த தேர்டு ப்ரொடக்ஷனாக இருக்கிறது மார்வல் காமிக்ஸ். டிசியான்னு பார்த்தா மார்வல் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் ஒரு படி மேலே இருக்குது. அது டிசி காமிக்ஸை பற்றி பேசினவரே இப்போ அதை சொல்லுவார். சொன்னது ஏதோ உண்மை தான். மார்வல் காமிக்ஸ் வந்து ஒரு படி மேலேயே இருக்குது. அதனால் ஃபியூச்சரில் வந்து டிசி காமிக்ஸ் வந்து மூவிஸ் வந்துச்சுன்னா அது வந்து பிரேக் பண்ணுற நம்பிக்கை வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்.